சார் வணக்கம். இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். முதல்ல எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேலே வந்து ஒரு ஷேர் பட்டன் இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். இது வந்து ரெஃபரல் கோடு. இது ரெஃபரல் கோடு. இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுனா வாட்ஸ்அப்புக்கு போகும். இப்போ சில பேர் ஆப்பை வந்து வாட்ஸ்அப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரெஃபரல் கோடை கொடுக்கலாம். இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இப்போ காப்பி ஆகலை, ஒரு சில நேரம் காப்பி ஆகலை. இப்போ காப்பி பட்டன் மாதிரி தெரியல, பட் இதான் ரெஃபரல் கோடு. நம்ம இதை ஷேர் பண்ணாலே அதில் ரெஃபரல் கோடும் வரும். ஆக்சுவலி நீங்கள் ஷேர் யுவர் கோட் அண்ட் ஏர்ன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணுங்கள். இப்படி இருக்கும். இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்கிட்டு யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்றலாம். ஓகேவா? சரியா? இவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிங்க் இருக்கும், அதுக்கு கீழே ரெஃபரல் கோடும் இருக்கும். இப்போ சில பேர் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரெஃபரல் கோடை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் சி இது மிஸ்டேக் ஆகக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க்கை கொடுத்து பண்ணுறது தான் பெட்டர். ஓகேவா? சில நேரம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இதில் ஸ்மால் லெட்டர் போடுறதுக்கு பதிலாக கேபிட்டல் அப்படிலாம் போட்டாங்கன்னா மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம ரெஃபரல் கோடு வந்து இது. சில பேர் கேட்பாங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோடு கேட்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் நம்ம இதை டைப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஏன்னா ரெஃபரல் லிங்க் வழியாக போகிறது தான் பெட்டர். ஓகேவா?